நண்பா, அரசு வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு புது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 779 வேக்கன்சி. இதான் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிக்கான ஸ்பிளிட் அப்பு. என்ன பணி அப்படின்னா, கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற பணிக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதில் சம் வேக்கன்சி வந்து ஸ்பிளிட் அப் இருக்குது. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இதில் கிரேடு 2 இருக்குது, கிரேடு 3, அப்புறம் கிரேடு 4 இருக்குது. மொத்தமாக 779 வேக்கன்சி. இது வந்து ஆல் இந்தியா வேக்கன்சி. இதற்கான போர்ட்டல் வந்து இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஜூலை 20ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணிக்கணும். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்கில் ஆஃபர் இன்னையோட முடியுது. ஆமாம், ஜூன் 30ஓட. டெக்ஸ்ட் புக்கோட 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய பாசஸை வெறும் 351க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும், நம்ம கோடான தமிழ் 10 யூஸ் பண்ணுறது மூலமாக. ஆனால் இந்த ஆஃபர் இன்னையோட முடியுது. நாளைக்கு செக் பண்ணிங்கன்னா 749 ஆகிரும். டெக்ஸ்ட் புக்னா என்ன, டெக்ஸ்ட் புக்கோட பாசஸ்னால் என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சின்னு அதற்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, ஸ்டடி நோட்ஸு அப்படின்னு இது போன்ற விஷயங்களை ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ ஆஃபரில் இருக்குது, இன்னையோட முடியுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் பாஸ் உங்களால் 351க்கு பை பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனில் புக்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இது மாதிரி விஷயங்கள் அதை தான் ரொம்ப கம்மியான டெக்ஸ்ட் புக் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட கூட ஒரு சஜஷன் கேளுங்க. ஆஃபர் இன்னையோட முடியுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், டெக்ஸ்ட் புக். ஓகே, பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க. ஜிபிஓ ஸ்ட்ரீமில் விருப்பம் இருக்கிறவங்க இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண தொடங்குங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், 25லேருந்து 32, 28லேருந்து 38, 32லேருந்து 45. ஓகே, ஸோ அது வந்து ஒரு கிரேடை பொறுத்து மாறும். ஸோ ஏஜ் லிமிட் ப்ளஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்களேன், ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 64,000 வரையும் இருக்கும். அது பேசிக் பே. அது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து அப் டு 80,000, 90,000 வரையும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப பேர் அப்ளை பண்ணால் மட்டும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்போம். அப்படி இல்லைனா ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வச்சு எடுத்துப்போம் அப்படிங்கிறதையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆல் இந்தியா வேக்கன்சி தான். இந்தியா முழுவதும் எல்லாரும் அப்ளை பண்ண போகிறாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் த போஸ்ட், கல்வி தகுதி, இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏஜ் லிமிட்டை விட ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க. ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். ஒன்று ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா பர்சனல் இன்டர்வியூவாக இருக்கும். இல்லை ரொம்ப பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் வச்சு ப்ளஸ் இன்டர்வியூவும் வைக்கலாம். ஓகே, ஆன்லைன் எக்ஸாம் வச்சா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் நாலேஜ்லேருந்து 100 கொஸ்டின், மொத்தமாக 125 கொஸ்டின், 125 மார்க்குக்கு வந்து வைப்பாங்களாம். 120 நிமிஷம் டைமு. இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, இன்கேஸ் ஆட்கள் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வச்சு எடுத்துப்பாங்க. இதில் பாருங்கள், if online examination is not conducted, the final selection will be made through personal interview அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வச்சா சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் எக்ஸாம் இருக்கும். ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் இருக்கவும் பாசிபிலிட்டி உங்களுக்கு வந்து நிறையவே இருக்குது. பர்மனெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. சும்மா டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இல்லை. ஓகே, ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். 850 rupees. ஓகே, உங்களுக்கான ஃபீஸு. எஸ்சி எஸ்டினா 175 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அதற்கு முன்னாடி நான் வந்து எலிஜிபிலிட்டி டீட்டெயில் சொல்லிடுறேன். அது தனி பிடிஎஃபாக இருக்குது. ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். கல்வி தகுதி என்ன, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த கிரேடுக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் மினிமம் டிகிரி அப்படிங்கிறது கம்பல்சரி. டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஓகே, பட் 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி அப்படின்னா 55% கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து மஸ்ட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன். அதர் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க. என்ன, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி வந்து காமர்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், இதில் ஏதோ ஒன்றுத்தில், அப்படி இல்லைனா ஏதாவது கிரெடிட் ரிலேட்டடில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன். ஓகே, அதாவது டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. மினிமம் 3 இயர் வந்து வேணும் இந்த ஃபஸ்ட்டு உள்ள பதவிக்கு. இதில் தான் நிறையா போஸ்டிங் இருக்குது. 677. மினிமம் 3 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 3 இயரில் அவுட் ஆஃப் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள்
எம்எஸ்எம்இ கிரெடிட்டில் கமர்ஷியல் கிரெடிட்டு, ப்ராஜெக்ட் ஃபினான்ஸு, மிட் அண்ட் லார்ஜ் கிரெடிட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கலாம், இல்லை என்பிஎஃப்சி செக்டார்ஸில் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் நிறையா ப்ரைவேட் பேங்க்ஸ் வரும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சியில் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் கவர் ஆகிறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேரானது அப்படின்னு இல்லை. ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டிட்ரி, ஃப்ரெஷர்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி கிரேடு 3க்கு வந்து பாருங்கள் 61 வேக்கன்சி, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. கிரேடு 4க்கு வந்து 41 வேக்கன்சி, 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. மித்தபடி பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே வந்து காமன் தான். ஓகே, ஸோ டிகிரி முடிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இதான் பார்த்திங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். இன்றைக்கி சுட சுட வந்த ஒரு வேலை வாய்ப்பு, அதனால தான் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க, ஓகே எக்ஸாம் பாருங்கள், அது உங்களால் முடியும்னு நினைக்கிறவங்க, ஃபீஸ் இருக்குது அதையும் செக் பண்ணுங்கள். எல்லாமே ஓகேனா ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூ பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.